தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட ஐவர் குழு தற்போது முதல்வர் ஸ்டாலினுடன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள் ரமேஷ். காங்கிரஸ் சார்பில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு ஐவர் குழு அமைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தலைமையில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐவர் குழு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுடன் அண்ணா அறிவாலயத்துல சந்திச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட இந்த 5 பேரும் முதலமைச்சருடன் இப்போது ஒரு ஆலோசனையை நடத்திட்டு வராங்க. குறிப்பா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறுவது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை தான் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதுல காங்கிரஸ் 18 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த சூழல்ல வரக்கூடிய தேர்தலில் கூடுதல் தொகுதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் எல்லாமே கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இது ஒரு பெரிய விவாத பொருளா மாறிடக்கூடிய சூழல்ல தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு ஒன்றை அமைத்தது. இந்த குழு தான் இன்றைக்கு அண்ணா அறிவாலயம் வந்திருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையை திமுகவுடன் தொடங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. வெற்றி வாய்ப்புகள் எந்தெந்த தொகுதிக்கெல்லாம் காங்கிரஸுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியலையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கான ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு காங்கிரசினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.